வணக்கம். மன அலை அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனம்ங்கிறது எண்ணங்களோட தொகுப்பு, அதான் மனம் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அது என்ன மன அலை? மன அலை அப்படின்னா எண்ணங்களோட தொகுப்பு, எண்ண அலைகள்னு சொல்லுவாங்க. எண்ண அலைகள், எண்ணம் அலை பாயுது, மனம் அலை பாயுது. எண்ணம் மனம் வெவ்வேறு கிடையாது. ஒரு எண்ணம் தனிப்பட்டதில் எண்ணம்னு சொல்லலாம். 2 எண்ணம்னு சொல்ல முடியாது. 2 எண்ணங்கள் சேர்ந்து விட்டால் மனம் ஆயிடும். அப்போ மனம்ங்கிறது எண்ணங்களோட தொகுப்பு, ஏற்கனவே தெரிஞ்சுது. அப்போ மனம் அலை பாயுது. உதாரணமாக நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, மனசை அலை பாய விடாத, கண்ட்ரோலாக வச்சுக்க அப்படிம்பாங்க. எதுக்கு நீ இவ்வளவு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற அப்படிம்பாங்க. அப்போ ஒரே விஷயத்தை பல பரிணாமங்களில் நீ யோசிக்கிற. விஷயம் ஒன்று தான். இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நான். நம்ம ஒரு தாஜ்மஹால்னு ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் போய் அதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட பல மாதிரியாக சொல்லிட்டாங்க. தாஜ்மஹால் ஒன்று தான். தாஜ்மஹாலை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஒரே தாஜ்மஹால். தாஜ்மஹாலை கட்டினது யார், யாருக்காக கட்டினாரு, அது எங்கே கட்டியிருக்காங்க, அது எதனால் கட்டியிருக்காங்க அப்படி. ஆனால் விஷயம் ஒன்று சுற்றியே இருக்கும். தாஜ்மஹால் ஒன்று, அதை சுற்றியே அதை பற்றிய பல விஷயங்கள் தான் எண்ண அலைகள்னு சொல்லுவாங்க. அது மற்றவங்கெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நண்பர் நம்மக்கிட்ட பணம் கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு அவர் ஒன்றும் இல்லை, பாலு ஒரு 10,000 ரூபா கொடுப்பா, ஒரு வாரத்தில் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நில்லுங்க யோசனை பண்ணிட்டு வீட்டில் கேட்டுட்டு நான் சொல்கிறேன், என்னன்னு பார்க்குறேன், ஒரு 6 மணிக்கு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபர் அவர் நம்மகிட்ட 10,000 ரூபாய் கேட்டார். இப்போ அவர் கொடுத்தா திருப்பி கொடுப்பாரா? அவர் ஏற்கனவே ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது தோணும், சார் நமக்கு பல நேரத்தில் அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு, கொடுத்துடலாமே. கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் வேற எதுக்கு கொடுக்குறேன்னு கேட்பாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதே 4-5 ரூபா தான் இருக்குது, 10-15 ரூபா தான் இருக்குது. அதில் 10 ரூபாய் கொடுத்துட்டோம்னா நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா என்ன பண்ணுறது? விஷயம் ஒன்று தான். பணம் 10,000 ரூபா கேட்டார். இல்லைப்பா எனக்கு இருக்குது, ஆனால் என்ன தேவைக்கு இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு அது வேலை. அதை விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் யோசனை பண்ணிட்டு இருக்கிறது. அதே போல் நம்மளை யாரோ ஒருத்தர் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போய் திரும்பி பார்த்து முறைச்சிட்டு போவான், ஆரன் அடிச்சுட்டு, பார்த்து போய் அப்படின்ட்டு திட்டிட்டு போயிடுவான். அவன் திட்டிட்டு போயிடுவான். இப்போ பாருவேன், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம அவனை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். நம்ம சரியாக தாங்க போகிறோம், பார்த்தீங்களா எப்படி திட்டிட்டு போகிறான்னு, இவனுங்களை மாதிரி ஆளுக்கு தாங்க அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்களை அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ விஷயம் வந்ததுன்னா ஒரு விஷயம், அதை சார்ந்து பல விஷயங்கள் நம்மளா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கு, நம்ம சந்தேகப்படுவோம். சில பேர் எங்கே இருக்கா, வீட்டில் தானே இருக்கா, சரி எத்தனை மணிக்கு வருவ, இப்படி பல கேள்விகள் மனைவியிடமிருந்து வரும். 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பல பேர் பல விதமாக சந்தேகப்பட்டு திரும்ப திரும்ப நம்மளை விசாரணை பண்ணுவாங்க. இந்த காவல்துறை பண்ணது வரை அதுதான். பல பேர் சேர்ந்து பண்ணால் ஒருத்தரை கேள்வி கேட்டால் விசாரணை. ஒருத்தன் அவனுக்குள்ளேயே நிறையா விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான்னா இதுதான் எண்ண அலைகள், மன அலைகள். புரிஞ்சுதா?